கன்சிஸ்டன்சியா இருக்க கண்டினியூஸா நிறைய எஃபர்ட் போட்டுட்டேன், ஆனாலும் என்னால ஒரு விஷயத்த தொடர்ந்து பண்ண முடியல அப்படின்னா இந்த 2 டே ரூலை அப்ளை பண்ணி பாருங்க. ஒரு விஷயத்த நம்ம கண்டினியூஸா பண்ணிட்டு இருக்கோம், ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத சுச்சுவேஷனுக்காக ஒரு நாள் நம்மளால பண்ண முடியல, ஒரு நாள் நம்ம லீவ் போட்டோம், ஸ்கிப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா அதான் நேத்து லீவ் போட்டல இன்னைக்கும் அதையே பண்ணுறாசா அப்படின்னு சொல்லி பயங்கரமா இன்ஃபுளுன்ஸ் பண்ணும். இந்த ஒரு நாள் லீவ் போட்டது 2 டேஸா மாறும், 2 டேஸ் 1 வீக்கா மாறும், 1 வீக் 1 மந்தா மாறும். அப்புறம் அந்த ஒரு ஹேபிட் இருந்ததையே நம்ம மறந்து போயிடுவோம். இனிமே அந்த சினாரியோ ரிப்பீட் ஆகக்கூடாது அப்படின்னா நம்ம இந்த 1 டே லீவ் போட்டோம், அடுத்த நாள் நம்ம அதை என்னன்னாலும் பண்ணிடணும் அப்படின்னு நம்ம மைண்டுக்கு சொல்றதா இந்த 2 டே ரூல். எக்ஸாம்பிள், எக்ஸசைஸ் பண்ண மைண்ட் இருந்தாலும் ஜிம்முக்காச்சும் போயிட்டு வந்துடலாம்டா, எழுதவே பிடிக்கலனாலும் ஒரு 2 லைன்ஸ் மட்டும் ஃபில் பண்ணலாம், புக் ரீட் பண்ணவே தோணல அப்படின்னாலும் ஒரு 5 பேஜஸ் ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க மைண்ட் நீங்க இன்ஃபுளுன்ஸ் பண்ணி அந்த மொமெண்டம் பிரேக் பண்ணாம கண்டினியூ பண்றது தான் இந்த 2 டே ரூல். ஸோ நெக்ஸ்ட் டைம் ஏதோ ஒரு ரீசனுக்காக 1 டே லீவ் போட்டீங்கன்னா அடுத்த டே அந்த மொமெண்டம் பிரேக் ஆகாம பாத்துக்கோங்க. பாய்.